Hello everyone, welcome back to Sweet Talk channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா recent daysல Demon Slayer செக்க போட்டுட்டு இருக்கு. அதுல லாஸ்டா ரிலீஸ் ஆன அசுரா ட்ரைனிங்கோட ஃபைனல் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாகிருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன வர போகுது அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கேசல் தான் 3 மூவியா வர போகுது. ஆனா அது எப்ப வர போகுது, எப்படி வர போகுது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல. 3 மூவி வர போகுது அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளால கண்டிப்பா வெயிட் பண்ணவே முடியாது. உங்களாலே வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா சரி இன்ஃபினிட்டி கேசல்ல நம்ம மூவியா அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்காவை எப்படி இருக்குன்னு படிச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். அப்பதான் ஏற்கனவே நம்ம பொருட்டோ அனிமிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொருட்டோ மாங்கா படிச்சு நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரியே டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலோட மாங்காவை நம்ம ஏன் வீடியோவா போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திங்க் வந்துச்சு. சரி ஓகே நம்ம வீடியோவாவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் இது டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலோட மாங்கா ஃபுல்லாவே நான் போட போறேன். எப்படி பொருட்டோ மாங்கா சாட்டர்டே வீடியோ வருதோ அதே மாதிரி தான் டீமன் ஸ்லேயரோட மாங்காவும் டியூஸ்டே வரும். எவ்ரி டியூஸ்டே ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகும். சரிப்பா அதெல்லாம் ஓகே. இன்ஃபினிட்டி கேசல் எந்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்குது அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் போய் சர்ச் பண்ணேன். அது வந்து டீமன் ஸ்லேயரோட சாப்டர் 140 ல இருந்து இன்ஃபினிட்டி கேசல் ஆரம்பிக்குது. இந்த சாப்டர் 140 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்க போகுது, அசுரா ட்ரைனிங் லாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா அசுராஸ் அண்ட் டீமன் ஸ்லேயர் கிராப் ஃபுல்லாவுமே இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள போயிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த சாப்டர்ல இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க அசுரா ட்ரைனிங் அனிமி பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்தாதான் இது புரியும். வாங்க இந்த சாப்டருக்குள்ள போலாம். சாப்டர் டாஞ்சிரோ மூசான பாக்குற சீன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா இது மேல கீழே ரைட்ல லெஃப்ட்ல எல்லாத்துலயுமே பில்டிங்கா இருக்கு. இது என்ன மூசானோட பிளட் டீமன் ஆர்ட்டா? தாமயோ வேற மூசான புடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்க இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே புடிச்சிட்டு இருக்க முடியும், நம்ம சீக்கிரமா மூசான டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு டாஞ்சிரோ சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு கேட் ஓபன் ஆகி டக்குன்னு விழுந்துருவான். அப்ப வந்து கயு டமியோகா வந்து பிடிச்சிருவாரு. அதாங்க வேற யாரும் இல்ல, வாட்டர் ரஷிரா. அவரோட நேம் வந்து கயு டமியோகா. ஆனாலும் தலைவன் டாஞ்சிரோ வந்து விழுந்துருவான். ஆனா கயு ஹெல்ப் பண்ணதுனால இவனுக்கு அடி எதுவுமே பட்டிருக்காது. அதனால தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணும் டாஞ்சிரோவை. அப்ப அதை வாட்டர் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்மை வச்சு டிஃபீட் பண்ணிடுவான். என்னடா இது ஒன்னை கில் பண்ணா நிறைய வருது அப்படின்னு டாஞ்சிரோ கயு ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணுவாங்க. அப்ப கயு வந்து நல்ல வேலை நம்ம ரெண்டு பேரும் கரெக்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணோம், இல்லைனா நாங்க ரெண்டு பேர்த்தையும் எங்களையே நாங்க ஸ்லைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்போம். நல்ல வேலை இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். அது மாதிரி அப்படியே ஒரு அஷிராவும் அந்த இன்ஃபினிட்டி கேசல்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணா காட்ட போறாங்க. நம்ம ரெண்டாவது யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபினா இகுரோ அண்ட் மிட்சுரி கான்ட்ரோஜியை தான் பார்க்க போறோம். அதாங்க செர்பன் அஷிரா அண்ட் லவ் அஷிராவை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களையுமே எந்த டிமன்ஸுமே விட்டு வைக்கல. இவங்களையுமே டிமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. எல்லாத்தையுமே இகுரோ வந்து தனியாலாவே டிஃபீட் பண்ணிடுவான். யாருமே கண்ட்ரோஜி மேல கையே வைக்க முடியாதுடா, யாருமே அது பக்கத்திலே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுவான். இகுரோக்கு வந்து மிட்சுரி மேல ஒரு கண்ணு இருக்கு. அதே மாதிரி தான் இவன் இகுரோ டிஃபீட் பண்ணதெல்லாம் இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆவா மிட்சுரி. நெக்ஸ்ட் முச்சிரோ டுகிடோ அண்ட் கியோமே ஹிமிஜிமா, அதாங்க மிஸ்டர் அஷிரா அண்ட் ஸ்டோன் அஷிராவை தான் பார்க்க போறோம். இங்க என்ன எக்கச்சக்கமா டிமன்ஸ் இருக்கு அப்படின்னு மிச்சிரோ கேட்பான் கயோமேட்ட. இதுங்க எல்லாமே லோவர் ரேங்க் கிசுகி அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த டிமன்ஸ் எல்லாமே நம்மள வீக்காக ட்ரை பண்ணுது அப்படின்னு கியோமே சொல்லுவான். மாஸ்டர் உபியாசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அவர் நம்மளெல்லாம் விட ஒரு ஸ்டெப் ஹையர்டா திங்க் பண்ணாரு, இந்த முடிவுக்கு அவர் தான் பிளான் பண்ணாரு அப்படின்னு கயோமி சொல்லுவான். நான் நம்ப மாட்டேன், ஒரு டீமன் அவர் இடத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் மிஸ்டேக் பண்ணுவாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிட்சுரி சொல்லும். அந்த டீமன் அவர் என்ன பண்ணாலுமே அந்த பார்டர்லயே தான் இருக்கணும், அதுதான் என்ன அவரோட ஆர்டர் அப்படின்னு கயோமி சொல்றான். இங்க நடந்தது எல்லாமே உபியாசிகியோட பிளான் தான். இது வந்து கியோமிக்கு தெரியும், முச்சிரோக்கு தெரியாது. அதை தான் கியோமி வந்து முச்சிரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா கியோமி வந்து கடைசியில மூசானா டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு. மத்த எல்லாரும் இருந்திருந்தா மத்தவங்களும் செத்துருப்பாங்க, சாவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையுமே பிரிச்சு அமைச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அஷிராசோ எல்லாத்துக்குமே இவர் ஃபாதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. டேய் மூசா நீங்க அப்பாவே கொண்டுட்டல, உனக்கு நரகம்னா என்னன்னு காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் படத்துல உள்ள டயலாக் மாதிரியே முச்சிரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். கவலைப்படாத, இதே மாதிரி தான் மத்த அஷிராசுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கியோமி சொல்லி அவனை ஆறுதல் படுத்துறான். நெக்ஸ்ட் சனிமி சினகுவாசா, என்னடா பேர் வச்சிருக்கீங்க, வாயிலே நுழைய மாட்டேது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விண்ட் அஷிரா தான். போக போக இந்த பேர்லாம் கொஞ்சம் பழகிரும். நான் இது மிஸ்டேக்கா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவனுமே மாஸ்டர் செத்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளால அவரை காப்பாற்ற முடியலையே, மாஸ்டர் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நம்ம இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவத்துல இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு டீமன் வந்து வாங்கி கட்டிட்டு போவோம். தலைவன் சும்மாவே கோவப்படுவான். மாஸ்டர் வேற செத்துட்டாரு, இவன் வேற காப்பாற்ற முடியலங்கிற வேற கோவத்துல வேற இருக்கான். டீமன்லாம் வந்து பொலந்து கட்டுவான். இங்க இருக்க கடைசி டீமன் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கொல்லு வேண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் யுனோஸ்கே, தலைவன் வேற மாதிரி கிரேசியான ஆளு. இது ஏன்னு நான் கடைசியா உங்களுக்கே புரியும். என்ன திடீர்னு வேற ஏதோ பிளேஸுக்கு வந்துட்டோம், இங்க என்ன எங்க பார்த்தாலுமே டீமனா இருக்கு, ஆனா வேற மாதிரி இந்த இடம் தான் எனக்கு பர்ஃபெக்ட்டான பிளேஸ் நான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லல ஃபர்ஸ்ட் கிரேசியான ஆளுன்னு. இந்த இடத்தை ரொம்பவே என்ஜாய் பண்றது யுனோஸ்கே தான். நெக்ஸ்ட் வந்து கென்யா சினாசோகாவா, என்னடா பிளேஸ் இது, இது என்ன டேமன் பிளேஸா, மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, சனிமி அண்ணா எப்படியாவது சேஃபா இருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோட ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஃபினிட்டி கேசல்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் சம்பவமே இருக்கு. இப்ப சொல்றதெல்லாம் பார்த்து எபிசோட்
முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் தலைவன் ஜெனிட்சு. அஷிரா ட்ரைனிங் பார்த்து முடிச்ச எல்லாத்துக்குமே ஜெனிட்சுவை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஏன்னா இவன் கேரக்டர் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு இந்த அஷிரா ட்ரைனிங்ல. வெறும் ஒரே லெட்டர்னால அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணல. அதுல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஆனா எதனாலயோ தெரியல தலைவன் மூசான் மேல வெறி கொண்டு இருக்கான். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஜெனிட்சுவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அவன் ரொம்ப ஜாலியான ஆளு, ரொம்ப பயந்தாங்குழி மாதிரி இருப்பான். ஒரு சில நேரத்துல வந்து தலைவன் தாண்டவம் ஆடுவான். உங்களுக்கு ஓல்டு ஜெனிட்சு பிடிச்சிருக்கா புது ஜெனிட்சு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லனா கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் போட்டிருப்பேன், அதுக்கு போய் ஓட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சினபு கோச்சோ, அதாங்க இன்செட் அஷிரா. அவன் வந்து நிறைய பிளட்டை ஸ்மெல் பண்ணிட்டா. அங்க பார்த்தா நிறைய சின்ன பொண்ணுங்க வந்து செத்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டீமனும் இருக்கு. அது யாருன்னு பார்த்தா டோமா. இவன் யாருன்னு பார்த்தா அப்பர் 2ன்னு சொல்றாங்க. அப்ப டோமா வந்து சினபுவை பார்த்து நீ ரொம்ப எங்கா இருக்க, டேஸ்டியா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறமா நக்கிமிக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நக்கிமி யாருன்னா இந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணவதான் நக்கிமி. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வைக்கணும். இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல வேற ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் டீமன் ஸ்லேயர் ரொம்ப விரும்பி பார்ப்பாருன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ். வரட்டா மாமே.